உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் இவ்ளோ புடவை எடுத்து போட்டு செலக்ட் பண்ணிருக்கா? எனக்கு எதை எடுக்கிறதுனே குழப்பமா இருக்கு. தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியல. என்ன நீங்க இப்படி சொல்லிப்புட்டிய? இந்தா இங்க பாருங்க, இந்த புடவை எடுத்துக்கலாம். இந்தா இது கூட நல்லா இருக்கு, இதையும் எடுத்துக்கங்க. இந்த இருக்குல்ல, இது உங்களுக்கு அம்சமா இருக்கும், எடுத்துக்கோங்க. ஒரு புடவைக்கு 4 புடவைய சேர்த்து எடுத்துக்கங்க. மாமா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை எடுத்தாலும் முகூர்த்தத்துக்கு ஒரு புடவை தானே கட்ட முடியுங்கா. அத்த தலை சுத்துது. ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கமிட்மெண்ட். இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டோம்னா இவ்வளவு செலவு மிச்சம். வேலையே செய்யலாம். என்னப்பா என்ன பண்ணலாங்கிற? இல்லப்பா, கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, அத பாக்குறத பத்தி பேசிட்டு இருந்தேன். நீங்க மேல போங்க போங்க. பாம்பு காது இவருக்கு மட்டும் காது எங்க இருந்தா கேக்குதோ? மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்காத, வேலைய பாரு. லிஸ்ட் கொடுத்துட்டல, நான் பாத்துக்கிறேன். ஓடு. டேய், வீராவையும் கூட கூட்டிட்டு போ. அவதான் எல்லாத்தையும் சரியா பார்த்து வாங்குவா. யாருக்கும் எந்த குறையும் இல்லாம ஜமாச்சிரணும். கோலம் போடுறியா? இவள ஏதாச்சும் நோண்டணுமே. இந்த வாழை வானம் நன்றாக இருக்கிறது, பறவைகள் பறக்கிறது, நாய் குலைக்கிறது. கோலப்பொடி கொடு. குட்ரா, டைம் ஆயிடுச்சு. இரு. இந்தா.
ரொம்ப சந்தோஷம் ராமச்சந்திரா. ஆமாங்க. அப்படி இப்படின்னு ஒரே வீட்ல இருந்து 3 மருமகளை எடுத்துட்ட. அடுத்த தலைமுறைக்கும் குடும்பம் பிரிய கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இவ்வளவு நல்ல விஷயம் நடக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரே குடும்பத்துல இருக்கிற 3 பொண்ணுங்க ஒரே வீட்ல வாழ்றது பெரிய அதிசயங்க. 3மே தங்கமான பொண்ணுங்க. ஆமா ஆமா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதுவும் இல்லாம நல்லது, இது எங்க வீட்டுல கடைசி கல்யாணம். நீங்க எல்லாருமே குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேங்க. வந்துடுறோம் ராமச்சந்திரா. கண்டிப்பா வந்துடுறோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம். என்னடா இந்த குடும்பமே ஆகாதுன்னு சொன்னாலே இன்னைக்கு கடைசி தங்கச்சியையும் இந்த வீட்ல கட்டி வைக்க போறான்னு யோசிக்கிறியா? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மேடம். இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. சரிப்பா. நீங்க எல்லாம் கண்டிப்பா மறக்காம வந்துடணும் கல்யாணம். வந்துடுறேன் தம்பி, வந்துடுறேன்ப்பா. வரேன். வாடா. நல்லது. ஆ. ஏற்கனவே இந்த குடும்பத்துல நிறைய விஷயத்துல தோத்துட்டேன். ஆனா இதுல நான் தோக்கவே மாட்டேன். என் தங்கச்சியை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர விடவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.